பணத்துக்காக செய்கிறவ அவன் கூட இருந்தப்ப அவங்ககிட்ட 4 செக்கில் கையெழுத்து வாங்கியிருக்கலாமே ஏமாத்தி, இல்லை 2 ஸ்டாம்ப் பேப்பரை கையெழுத்து வாங்கி சொத்தை எழுதிட்டு இருக்கலாமே. அதெல்லாம் செஞ்சாளா? இல்லைல்ல. பணத்துக்காக ஒரு பெண் வந்து வாழ்க்கையை வந்து இவங்க தனிக்கட்ட விதத்தில் இவங்க செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தில். இந்த பெண் வந்து என் பணத்துக்காக வந்தான்னு. அவள் என்ன படிக்காதவளா, இல்லை வேலை தெரியாதவளா, இல்லை அவளால் சம்பாதிக்க முடியாதா? என்ன முடியாது? இல்லை அவள் உன்னோட வாழ்ந்த காலத்திலே நீ அன்பா இந்த காலத்திலே உன்னை ஏமாத்து கூட எடுத்துருக்கலாமே. எவ்வளவோ பணம் தான் முக்கியம் நினச்சிருந்தா அவள் உரிமையை இப்போ கோர்றாவ. அவளோட உரிமை போராட்டம் இது, வாழ்நிலை உரிமை போராட்டம். மனைவி என்ற உரிமையை அவர் கோருகிறாள். அந்த உரிமையை நீ கொடுத்துதான் ஆகணும். எப்போ அது மனைவிக்கான ரைட்ஸை நீ எடுத்தியோ அப்போ அது மனைவியோட உரிமையை நீ கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? உங்ககிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அந்த செட்டு எல்லாம் செஞ்சிடுவேன். நாளைக்கு ஒண்ணுமே இல்லை, நீ தெருவில் வந்து நில்ல. அப்ப எத்தனை பேர் உன்னை வந்து பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அன்று கூட மனைவியானவள் விட்டு கொடுக்க மாட்டாள். அப்படி விட்டு கொடுத்து போனானா அவன் மனைவி இல்லை.